அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இது கல்லீரல் சுத்தமாகிறது முக்கியமானது. உறுப்புகளே ராஜா உறுப்புனா கல்லீரல் தான். அதுவும் கிட்னி இல்லைன்னா, சிறுநீரகம் இல்லைன்னா எந்த உறுப்பும் இயங்காது. அதனால் கல்லீரல் மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். சுரக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. தோலை நல்லா சீவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கங்க. அது கூட கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கங்க. எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. 4யும் போட்டு 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 2 நாள் குடிச்சுன்னு வாங்க. அதுமாதிரி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் கிளியர் ஆகிடும், லிவர் கிளியர் ஆகிடும். மற்றபடி அதுபோல் கிட்னி சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு 150 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கங்க. துண்டு துண்டாக நறுக்கி ஒரு 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு எடுத்து அதில் இருக்கிற விதையை எடுத்துருங்க. அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து மாதத்தில் 2 டைம் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் நுரையீரல் சுத்தமாகிறதுக்கு, மூச்சுக்குள் சுத்தமாகிறதுக்காக ஒரு ஸ்பூன் தூதுவளை பவுடர் எடுத்துங்க. 1 ஸ்பூன் ஆடாதொடை பவுடர் எடுத்துங்க. இது 2யும் கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகிடும், ஆஸ்துமா கிளியர் ஆகிடும். அதே போல் இதயம் சுத்தமாகிறதுக்கு, இதயம் நல்லா இயங்கிறதுக்காக ஒரு ஐடியா. இதயம் நல்லா இயங்கிறதுக்கு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. 4 கட் பண்ணிக்கங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தையும் சாறை எடுத்து தனியாக ஜூஸ் கூட போட்டு குடிச்சிடுங்க. தோலை மட்டும் எடுத்துக்கங்க. அது கூட ஒரு 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும். இதய நோய்கள் எதுவும் வராது. இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அடைப்பு இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அதே போல் கருஞ்சீரகத்தினுடைய பயன். கருஞ்சீரகத்துக்கு தோல் வியாதிகளுக்கு உடம்புல அரைச்சி பூச்சி குளிச்சிங்கன்னா தோல் வியாதி குணமாகிடும். அதே போல் மூச்சுத்திணறல், ஆஸ்துமா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துங்க. 1 ஸ்பூன் உரிச்ச பூண்டு எடுத்துங்க. இது 2யும் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூச்சுத்திணறல் குணமாகும், ஆஸ்துமா கிளியர் ஆகிடும். அதே போல் மூச்சுத்திணறல் ஏற்படும், விக்கல் வரும் சில பேருக்கு. அவங்க என்ன பண்ணணும், 1/4 ஸ்பூன் கடுகு எடுத்து வறுத்துக்கணும். வறுத்து பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூச்சுத்திணறல் குணமாகிடும், விக்கலும் குணமாகிடும். அதே போல் தேள் கடித்தவர்களுக்கு மாரடைப்பு வராது, இதய நோய் வராது. ஏன்னா தேள் கடி விஷத்தில் இருந்தால் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் தேன் குளவி, தேன் கட்டுங்களா, அந்த தேனீக்கள் கடிச்சிச்சின்னா ரத்த அழுத்தம் வராது, மார்பக புற்றுநோய் வராது, பிபியும் குறையும். அதுலேருந்து தான் மருந்து தயாரிக்கிறாங்க. தேனி இதுலேருந்து தான் மார்பக புற்றுநோய் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் செய்யான் பூரான் கண்டுபிடிச்சா, செய்யான் பூரான் கடிச்சிச்சின்னா அவங்களுக்கு சக்கரை வியாதி வராது. ஏன்னா அதுலேருந்து தான் மருந்து சக்கரை வியாதி கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் செங்கோலைவி கடிச்சிச்சின்னா கேன்சர் வராது. ஏன்னா அந்த செங்கோலைவி விஷத்துலேருந்து தான் நம்ம கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.